ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு 10 நிமிஷத்தில் முட்டை பிரியாணி செய்வது அப்படின்னு சுபா சொல்லித்தரேன். உங்கள் வீட்டுக்கு தேவையான முட்டையை எடுத்து அவிச்சு தோலை உரிச்சிட்டு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தேவையான உப்பையும் போட்டு இந்த முட்டையை 4 பிரட்டி எடுத்து வச்சுருங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, குக்கரை வச்சுக்கோங்க, ஆயில் ஊற்றிக்கோங்க, நெய் ஊற்றிக்கோங்க, பட்டை கிராம்பு வகையெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், புதினா தலை, மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, எல்லா மசாலா போட்டு தயிர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டு கண்டிட்டு நீங்கள் வீட்டுக்கு எத்தனை டம்ளர் அரிசி ஊற வச்சிங்களோ அந்தளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் களைஞ்சி வச்சுருக்க அரிசி, சாப்பாட்டு அரிசி தாங்க, அதை இறக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாருங்க முட்டை, அவங்களே உள்ளே இறக்கி விட்ருங்க. எல்லா முட்டையும் மேலாப்பில் புதினா தலையை தூவி விட்டு மூடி போட்டு உங்கள் சாப்பாட்டு விசிலுக்கு எத்தனை விசிலோ அத்தனை விசிலை விட்டு அமர்த்தி ஓப்பன் பண்ணி பார்த்தா வேறு லெவலுங்க. அருமையாகவும் சூப்பராகவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் இருக்க சாப்பாட்டு அரிசியை வச்சு முட்டையை வச்சு சூப்பராக சுபா செஞ்சு காமிச்சிட்டேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்.